மதுரையில் நீதிபதி ஹரிஹரகுமாருக்கு கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் கொலைமிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஞ்சா வழக்கில் தங்களுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த ஆத்திரத்தில் பகிரங்கமாக கொலைமிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான விரிவான தகவல்கள். திவ்யா, மதுரை மாநகர் கீழத்துறை காவல்துறையினருக்கு கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று வில்லாபுரம் பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டது. அந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோதனையில் ஈடுபட்ட போது வெள்ளை சாக்குடன் நின்று கொண்டிருந்த மதுரை புதுல் ஜெயில் ரோடு இருக்கக்கூடிய முரட்டாம்பத்திரி என்ற பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்த போது 25 கிலோ கஞ்சா என்பது தெரிய வந்தது. மேலும் மூவரையும் பிடித்து விசாரித்த போது மதுரை காமராஜர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளக்காளியின் அண்ணன் சின்ன முனீஸ் மகன் சண்முகவேல் இரவு நேரத்தில் 25 கிலோ கஞ்சாவை வைத்திருக்குமாறு கொடுத்ததாகவும் அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த கஞ்சாவை ஆந்திராவிலிருந்து வாங்கி வந்ததாகவும் அதன் பிறகு திருச்சியில் கஞ்சா வழக்கில் சண்முகவேல் சிறைக்கு சென்று விட்டார் என கூறியிருக்கிறார்கள். இதனையடுத்து பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த், பாண்டியராஜன் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கானது நேற்றைய தினம் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட விசாரணையின் போது நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பாக விசாரணைக்கு வந்த நிலையில் மூவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பாண்டியராஜன், அவரது சகோதரர் பிரசாந்த், பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் அழைத்துச் செல்ல முற்பட்ட போது நீதிமன்ற உத்தரவை கேட்ட குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் திடீரென அந்த நீதிபதிக்கு எதிராக அவதூறு வார்த்தைகளை பேச தொடங்கினார்கள். தொடர்ந்து அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளை அடித்து உடைத்தார்கள். இந்த சம்பவமானது வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் ரத்தம் சொட்ட சொட்ட நாங்கள் கிளாமர் காளி கொலை வழக்கில் எதற்காக சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என்று மிரட்டும் தோணியிலும் நாங்கள் வெள்ளைக்காளி பசங்க என கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தவுடன் முதலில் உன்னை கொள்வோம் என்று ஒரு காரசாரமான விவாதத்தையும் அந்த இடத்திலேயே வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். தொடர்ச்சியாக அண்ணா நகர் காவல் நிலையத்திலும் அவர்கள் மீதான வழக்கானது பதியப்பட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் அவர்கள் மீதான வழக்கு நிரூபிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்த நீதிபதி ஹரிஹரகுமாருக்கு ஆதரவாக காவல்துறையினர் துப்பாக்கி என்ற போலீசாரும் அவரது வீடுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்திலேயே நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளிகளுடைய இந்த செயலானது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், இருப்பினும் அந்த செயலை கண்டிக்கும் விதமாகவும் மேலும் அவர்கள் மீதான நடவடிக்கையை துரிதப்படுத்தவும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். நீதிபதிக்கு தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.